ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? குஷியா இருக்கோம். பாபா நினைவுல இருக்கீங்களா? ஆமா, பாபா நினைவில் ஓகே. குஷியா இருக்கிறோம் சிஸ்டர். இன்னைக்கு பாபா என்ன முரளி சொல்றாரு? இன்னைக்கு 31/8/2024 முரளி. பாபா சொல்றாங்க, அதாவது இனிமையான குழந்தைகளே, நினைவுடன் கூடவே கண்டிப்பாக அதாவது படிப்பின் மீதும் முழு கவனம் செலுத்தணும் அப்படிங்காங்க. நினைவினால் மட்டும் நம்ம தூய்மையாகிடுறோம், மேலும் படிப்பின் மூலமாக நம்ம உலகத்துக்கே எஜமானராகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி, ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு எந்த ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. பதில், ஸ்காலர்ஷிப்னா தந்தையின் உதவி பெற வேண்டுமானால் அனைவரும் அனைத்து பொருட்கள் சாதனங்களிலிருந்து மோகத்தை நீக்க வேண்டும். அதாவது செல்வம், குழந்தைகள், வீடு முதலிய எதுவுமே நினைவுக்கு வரவே கூடாது. பாபா நினைவு மட்டும்தான் இருக்கணும். முழுமையாக அர்ப்பணமாகணும். அப்போதுதான் உதவி, அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். புத்தியினால் இந்த நஷா கண்டிப்பா இருக்கணும். நாம் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறோம், நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு, அதாவது எல்லாருக்கும் மேலான படிப்பு, அதை சொல்லி தருபவர் நம்ம அப்பா தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ சுகம் தரக்கூடிய தந்தை அவர்தான். தந்தை மிக மிக அன்பான தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தர்றாரு அப்படிங்கிற ஒரு குஷியான ஒரு நினைப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாபா சொல்றாங்க, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, படிக்கின்றனர் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெருமிதம் செருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிறது என்னமோ ஆத்மாதான். ஆத்மா சமஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகுது, சரீரம் சாம்பலாகி விடுது. ஆக பாபா குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தர்றாங்க. ஆத்மாக்கள் புரிந்து கொள்ளுது, நாம் படிக்கிறோம். யோகம் நினைவு யாத்திரையும் பாபாட்ட இருந்து கத்துக்கிறோம். பாபா தான் எப்படி நினைவு யாத்திரை செய்யணும்னு சொல்லி தராங்க. நினைவில் இருப்பதனால உங்களுடைய பாவங்கள் நீங்கி விடுது. பதித்தமானவரே ஒரு தந்தை தான். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் பதித்தமானவர் என்று சொல்ல முடியாது. அப்புறம் லக்ஷ்மி நாராயணரை சொல்லுவாங்களா என்னன்னு கேக்குறாங்க பாபா. அவங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா பதித்தமானவரே ஒரே ஒருவர் தான், அது பாபா மட்டும்தான். முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துபவர் ஒருவர் தான். அவர் உங்களுடைய தந்தையும் ஆவார். குழந்தைகள் அறிவார்கள், மிக மிக அன்பான எல்லையற்ற தந்தை. அவரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தே வந்துள்ளோம். பாபா, வாருங்கள், எங்களை தூய்மையாக்குங்கள், சுகத்தை கொடுங்கள் அப்படின்னு சிருஷ்டியே அந்த அந்த சுகத்தை தாங்கன்னு நம்ம தான் கேட்டிருக்கோம். பாபா சொல்றாங்க, நீங்க தான் கூப்பிட்டீங்க, பாபா வாங்க எங்களோட துக்கத்தெல்லாம் போக்குங்க, சுகம் கொடுங்கன்னு கூப்பிட்டீங்க. அதே சிருஷ்டி தான் இப்பயும் இருக்கு. இந்த சக்கரத்துல எல்லாரும் இப்பவும் அதே உலகம்தான், சத்தியுகத்திலயும் அதே உலகம்தான். உலகம் ஒண்ணுதான், அதுதான் மாறுது, யுகம் தான் மாறுது. 84 பிறவிகளின் சக்கரத்தை தந்தை தான் புரிய வைக்கிறாரு. ஆத்மாதான் சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகுது. ஆத்மா தெரிஞ்சிருக்கு, இந்த மரண உலகத்துல இருந்து அமரலோகத்துக்கு அல்லது நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். பாபா இன்னைக்கு முழு முரளியுமே இந்த படிப்பு எவ்வளவு வேல்யூபிள், அப்ப அந்த படிப்பு சொல்லி கொடுக்கிறவர் யாரு அப்படின்ற விஷயத்த நிறைய சொல்றாரு. அப்ப இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். தந்தை வர்றாரு, குழந்தைகள் நம்மள மீண்டும் உலகத்தின் எஜமானராக ஆக்குறதுக்காக. நீங்க எவ்வளவு பெரிய பரீட்சையில தேர்ச்சி அடைகிறீங்க, உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தை உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. தந்தை கற்பிக்கும் போது உங்களுக்கு நஷா ஏறுது. பாபா மேலும் தீவிரமாக நமக்கு என்ன பண்றாரு, அந்த குஷியை அதிகரிக்க செய்யறாரு. பாபா வருவதே அமரலோகத்துக்கு தகுதியுடையவர்களாக நம்மள மாத்துறதுக்காக தான். இங்கு ஒருத்தர் கூட அந்த சத்தியுகத்துக்கு தகுதியானவங்க கிடையாது. நாம் தகுதியுள்ள தேவதைகளின் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல ஜென்மமா தலை வணங்கிக்கிட்டே வந்தோம். இப்ப மீண்டும் நம்மள முழு உலகத்துக்கே எஜமானராக தந்தை ஆக்குறாரு. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். இங்கே பாபாவுடைய ஞானம் கேட்க கேட்க குஷி அதிகரிக்குது. ஆனா வெளியில போனதும்
இப்ப பாபா வீட்ல இருந்து வெளியில போன உடனே என்ன ஆயிடுது? குஷி ஃபுல்லா போயிடுது. உம் குழந்தைகள் சொல்றாங்க, பாபா நாங்கள் உங்கள மறந்துட்டோம். இங்க இருக்க வரைக்கும் நல்லா உங்க கூட குழந்தைங்க அப்படியே அவ்வளோ ஆர்வமா முரளி கேட்கறது, அவ்வளோ ஆனந்தமா இருக்கிறது. வெளியில போனோனே எல்லாம் போயிடுது. இந்த தூய்மை இல்லாத உலகத்துல, தூய்மை இல்லாத சரீரத்துல வந்து எங்களுக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறீங்க. நீங்க அப்பா எவ்ளோ சம்பூர்ண தூய்மையானவர். நமக்காக என்ன பண்றாரு? இந்த தூய்மையற்ற உலகத்துல வராரு. நமக்கு படிப்பு சொல்லிக் குடுக்கறதுக்காக. நம்மள உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறாரு. அப்ப குழந்தைகள் நீங்கள் உலக ராஜ பதவின்ற மிகப்பெரிய லாட்டரி அடையறீங்க. ஆனா உலகத்துல வெளியில யாருக்காவது தெரியுமா? நீங்க தான் தேவதை ஆகப் போறீங்க. நீங்க தேவதை ஆத்மாக்கள்னு யாருக்குமே தெரியாது. நீங்க குப்தமா இருக்கீங்க. அத்தகைய உயர்ந்த படிப்பின் மீது எவ்ளோ கவனம் குடுக்கணும். ஐஏஎஸ் படிக்கிறாங்க, இல்ல பெரிய எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறாங்கன்னா, அவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுத்து, அவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதிலேயே தான் கவனம் செலுத்துவாங்க. அப்ப நீங்க எப்பேர்ப்பட்ட உயர்ந்த படிப்பு, அதுல எவ்ளோ கவனமா இருக்கணும். வெறுமனே நினைவு யாத்திரையினால மட்டும், பாபா நினைக்கிறேன் அப்படின்றதுல மட்டும் வேலை நடைபெறாது. அப்படி இருந்தா மட்டும் என்ன ஆகாது? முன்னேற்றம் அடைய முடியாது. படிப்பு அவசியம். 84 பிறவி சக்கரத்தை எப்படிலாம் சுத்தி வரோம் அப்படின்னு உங்களுடைய புத்தியில என்ன பண்ணணும்? அடிக்கடி சுத்தணும். சொல்லுங்க சிஸ்டர். பாபா மிக நன்றாக நஷாவை ஏற்றுகிறார். இப்படி ஒன்னொன்னா சொல்லி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு குஷி ஏத்துறாரு என்பதை நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. உங்களை போல பெரிய மனிதராக யாராலுமே ஆக முடியாது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகுறீங்க. உலகத்தின் எஜமானராக உங்களை தவிர வேற யாருமே ஆக முடியாது. கிறிஸ்துவர்கள் உலகின் எஜமானர்கள் ஆவதற்காக முயற்சி செய்யறாங்க. ஆனால் உங்களை தவிர வேறு யாரும் உலகத்தின் எஜமானராக ஆக சட்டம் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு இதுவே இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க பாபா. எஜமானராக ஆக்கக்கூடிய பாபா தான் தேவை இப்போ நம்மளுக்கு. வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்தி இருக்க வேண்டும். ஞான அமிர்தத்தின் அளவை அதிகரித்து கொண்டே இருக்கணும். நாம் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறோம் என்பதில் மட்டுமே இருந்துவிடக் கூடாது. நினைவின் மூலம்தான் தூய்மை ஆகுறோம் நம்ம. ஆனால் பதவியும் பெற வேணும்ல. அதனால தூய்மை தண்டனை பெற்று அனைவரும் ஆகத்தான் வேண்டும். கொஞ்சம் அதுல தூய்மை குறை இருந்தாலும் அதற்கான தண்டனை கிடைச்சுதான் திருப்பி நம்ம வர முடியும். ஆனால் பாபா வந்திருக்கிறார் உலகத்தின் எஜமானராக ஆக்குவதற்காக. அனைவருமே சாந்தி தாமத்திற்கு தான் செல்வார்கள். அங்கே சென்று அனைவரும் அங்கேயே இருந்து விடுவார்களா என்ன? அவர்களோ எந்த வேலைக்கும் ஆக மாட்டாங்க. அங்கே இருந்துட்டாங்கன்னா ஒரு வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க பாபா. யார் பிறகு சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வார்களோ அவர்கள்தான் வேலைக்கு ஆவார்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பதே சொர்க்கத்தின் ராஜ பதவியை பெறுவதற்காக தான் வர்றீங்க. உங்களிடம் ராஜ பதவி இருந்தது. பிறகு மாயா அதை அபகரித்து கொண்டு இப்போதும் மீண்டும் மாயா ராவணன் மீது வெற்றி பெற வேண்டும். உலகத்தின் எஜமானராக நீங்கள் தான் ஆக வேணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்போது உங்களை ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக தான் பாபா வந்திருக்காங்க. நீங்கள் ராவண ராஜ்யத்தில் விகாரி ஆகிட்டீங்க. அதனால மனிதர்களை குரங்குடன் ஒப்பிடுறாங்க. குரங்குகள் மிக மோசமான விகாரிகளாக இருக்குது. தேவதைகளோ சம்பூர்ண நிர்விகாரியாக இருப்பாங்க. இந்த தேவதைகள் தான் 84 பிறவிகளுக்கு பிறகு தூய்மையற்றவர்களாக ஆயிடுறாங்க. பாபா சொல்றாங்க, உங்கள் கையில் உள்ள செல்வம், குழந்தை, சரீரம் முதலிய அனைத்தையும் அனைத்து மோகத்தையும் நீக்கிவிட வேண்டும். அதாவது செல்வந்தர்களோ பணத்தின் பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க. அதிலே போய் உயிரை விட்டுறாங்க. கையில் உள்ள பைசா விடுவதே இல்லை. அவங்க ராவணன் சிறைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்குறாங்க. அதாவது கோடியில் சிலர் தான் இதுல வெளிப்படுறாங்க. அனைத்து பொருட்களும் இருந்தும் மோகத்தை நீக்கி குரங்கிலிருந்து தேவதையாக ஆக்கி விடுறது தந்தை ஒருவர் தான். பெரிய பெரிய பணக்காரர்கள் உள்ளங்கையில் பைசாவை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்களாம். அதன் பின்னாலேயே அவர்களின் பிராணனும் உள்ளது. உயிர் மூச்சே அந்த பைசா மேலதான் இருக்குதாம். நாள் முழுவதும் மாட மாளிகைகள், குழந்தைகள் முதலிய
முதலியவற்றின் நினைவுதான் வந்துட்டே இருக்குதாம். அதை நினைப்பதிலேயே இறந்து போயிடுறாங்க. ம். அப்ப பாபா 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 சொல்றாங்க, அதான் வசதியானவங்க என்ன பண்றாங்க, அந்த பணத்தின் மேலேயே அவங்களுடைய என்ன இருக்கு, உயிர் இருக்கு. ம் அப்ப ம் அவங்களுக்கு அதே நினைவு தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த நினைவிலேயே இறந்து போறாங்க. தந்தை சொல்றாரு, கடைசியில வேறு எந்த ஒரு நினைவுமே வரக்கூடாது. என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா, அநேக பிறவிகளினுடைய பாவங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். ஆனா இந்த பணக்காரர்களுடைய பணமோ எல்லாமே மண்ணோடு மண்ணா போயிடும். ஏன்னா அது பாவத்தினால சம்பாதிக்கப்பட்ட பணம். அது ம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ம் தந்தை சொல்றாரு, நான் ஏழை பங்காளன். ஏழைகளை தான் என்ன பண்ணுவேன், ஏழைகளை தான் நான் என்ன பண்றேன், உலகத்துக்கு பணக்காரர்களாக்குறேன். நான் எஜமானராக்குறாங்க. உலகத்துக்கு எஜமானராக்குறாரு. பணக்காரர்களாகவும், பணக்காரர்களை ஏழைகளாகவும் என்னால ஆக்க முடியும். ம் அப்ப இந்த உலகத்த நான் என்ன பண்றேன், மாத்த முடியும் என்னால அப்படி இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ம் பைசாவோட குஷி, நஷ்டா எவ்ளோ இருக்கு உலகத்துல. நமக்கு இவ்ளோ பணம் இருக்கு, ஏரோப்ளான் இருக்கு, வாகனங்கள் இருக்கு, நம்மகிட்ட மாளிகைகள் இருக்கு. அப்படின்லாம் சொல்றாங்களாம். ஆனா ம் எவ்வளவுதான் பாபாவ நினைப்பதற்கு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும், அவங்களுடைய புத்தியில அதுதான் ஓடுமே தவிர, பாபாவுடைய நினைவு வராது. ம் அதற்கு ஏன்னா அதுக்கு சட்டமே சட்டமே கிடையாது. ம். அதுக்கு சட்டமே இல்ல. ஏன்னா ம் கோடியில சிலர் தான் என்ன பண்ணுவாங்களாம், வெளிப்படுவாங்க. ரொம்ப அந்த வசதியானவங்கள்ல கூட ரொம்ப ரேரா வந்து பக்தி அதிகமா பண்ணவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம், வெளிப்படுவாங்களாம். மற்றபடி ம் மத்தவங்க எல்லாம் பைசாவையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ம் தந்தை சொல்றாரு, தேகத்துடன் கூட எதையெல்லாம் பார்க்குறீங்களோ, அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இதிலேயே ஒட்டிட்டு இருந்தீங்கன்னா, உயர்ந்த பதவி அடைய முடியாது. தந்தை ம் புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார் இல்லையா? நீங்க இங்க வந்திருக்கீங்க. எதுக்காக? நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறதுக்காக. அப்ப இதுல யோகம் எப்படி இருக்கணும்? அந்த கவனம், நினைவு முழுமையாக இருக்கணும். ஒரு தந்தையைத் தவிர வேறு எந்த ஒரு பொருளோ, செல்வமோ, குழந்தைகளோ நினைவுக்கு வரக்கூடாது. அப்பதான் நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைய முடியும். மனிதர்கள் உலகத்துல சாந்திக்கான ஆலோசனை எல்லாம் தர்றாங்களாம். அப்படி தர்றாங்கனாலே பைசாவுக்காக தான். அவங்க ஏதோ அதுல சம்பாதிக்கலாமான்னு தான் பாக்குறாங்களாம். ம். அதிலேயே குஷி அடைந்து விடுறாங்க மக்களும். இப்போது உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்குது? நீங்கள் உலகத்தின் எஜமானராகிறீங்க. அப்படி இல்லை, நாம் அதாவது 5-6 மணி நேரம் நினைவில் இருக்கிறோம் என்றாலும் போதும், நாம் லட்சுமி நாராயணா ஆகிவிடலாம் என்பதெல்லாம் கிடையாது. மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே நினைவில் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. மேலும் கடைசியில வேறு எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. நீங்கள் மிக மிக பெரிய தேவதைகளாக ஆகக்கூடியவங்க. அதனால நீங்க வந்து மத்த இதெல்லாம் பத்தி நினைக்கவே கூடாது அப்படிங்காங்க. பாபா என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க. பிறகு மாயா பூஜாரியா ஆக்கிடுச்சு. தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டுள்ளது மாயா தான். உங்களிடம் மனிதர்கள் கேக்குறாங்க, நீங்கள் பிரம்மாவை தேவதை என சொல்வீங்களா அப்படின்னு, பகவான் என்று கொள்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்களாம். பிரம்மா வந்து தேவதைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பகவான்னு சொல்றீங்களா? பகவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்களாம். நாங்களோ பிரம்மாவை பகவான் என்று சொல்லதே கிடையாது. நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களிடம் மிக நல்ல சித்திரங்கள் உள்ளது நம்மகிட்ட அப்படின்னு பாபா சொன்னாங்க. திரிமூர்த்தி, க கல்ப விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரம் அனைத்தும் நம்பர் 1 சித்திரங்கள் தான் நம்மகிட்ட இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் இருந்த இந்த 2 சித்திரங்கள் தான் இருந்ததாமா. இவை தான் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியவையாக இப்ப இருக்குது. ம். லட்சுமி நாராயணன் சித்திரத்தை உங்களுக்கு மிகவும் அதாவது நீங்கள் வெளிநாட்டுகளுக்கு கூட எடுத்து போகலாம் அப்படிங்காங்க பாபா. அவற்றிலிருந்தே ஞானத்தை எடுத்து கூறினால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால முக்கியமான சித்திரங்கள் திருமூர்த்தி சித்திரமும், சிருஷ்டி சக்கர மற்றும் கல்ப விருட்சத்தின் சித்திரமும் கொண்டு போகணுமா. பாபா அது சொல்றாங்க, உம் இது வந்து கல்பவிருட்சம். இது 3 சித்திரம் வந்து இருக்கு. அது வந்து கொண்டு போலாம். யார் உம் யார் அதுல வந்து இருக்கு. யார் யார் எப்ப வராங்க? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்ப வருது? அப்புறம் மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனைய யார் பண்றா? மற்ற அனைத்து தர்மங்களும் எப்படி முடியுது? இது எல்லாமே என்ன இருக்கு? அந்த கல்பவிருட்சம்
சிருஷ்டி ம், சக்கரம் படத்துல இருக்கு. ம், அனைத்துலயுமே மேல இருக்கிறவர் யாரு? சிவபாபா. அதுலயும் அந்த படத்துல இருக்கு. பிறகு ம், பிரம்மாவுல இருந்து விஷ்ணு, விஷ்ணுவுல இருந்து பிரம்மா, இதையும் கூட திருமூர்த்தி சித்திரத்துல இருந்து புரிய வைக்கலாம். இதுக்காக தான் இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றபடி சூட்சும வதனமோ சாட்சாத்காரத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா முதலில் சூட்சும வதனத்தையும் பிறகு ஸ்தூல வதனத்தையும் படைக்கிறாரு. பிரம்மா தேவதை அல்ல, விஷ்ணு தான் தேவதை. உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சாட்சாத்காரம் கிடைக்குது. பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கே சங்கம யுகத்துல இருக்கக்கூடியவர். விஷ்ணு தான் சத்யுகத்துல இருக்கக்கூடிய தேவதை. அப்ப ம், பிரம்மாவோட சேர்ந்து இந்த பிராமணர்கள் எல்லாருமே தேவதையாக ஆகப் போறவங்க தான். அவங்க தேவதைகளோ அலங்கரிக்கப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் என்னவாகுறோம்? ஃபரிஸ்தா ஆகி பிறகு தேவதை ஆகுறோம். அப்புறம் கர்ப்ப மாளிகையில பிறவி எடுக்கிறோம். இப்படி உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் போக போக நீங்க நிறைய பார்ப்பீங்க. உறுதியானவர்களா ஆயிடுவீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. நீங்கள் வந்திருக்கிறதே எதுக்காக இங்க? நரன்ல இருந்து நாராயணன் ஆகுறதுக்காக. அப்ப ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நாராயணன் ஆக முடியாது. பிரஜையா தானே ஆவீங்க. ம், சன்னியாசிகள்லாம் இத புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இத பத்தின விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ம், அவங்க ராமர் ராஜா, ராமரே பிரஜைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இத்தகைய அதர்மத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க. பொய்யான ம், மாயை, பொய்யான உடல், 5 விகாரங்கள் தான் மாயான்னு சொல்லப்படுது. செல்வம் கிடையாது. செல்வம் மாயான்னு சொன்னா ஏன்னா செல்வம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. செல்வம் இல்லாம நம்ம வாழவே முடியாது. ஆனா என்ன ம். பண்ணிட்டாங்க சன்னியாசிகள், செல்வம் மாயா, பெண் மாயா, உடல் மாயை, எல்லாமே மாயைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. மனிதர்களுக்கு இது தெரியல. மாயான்னு எது சொல்றது, எத மாயான்னு சொல்லக்கூடாதுன்னு. அந்த இத விகார குணம் மட்டும் அப்படிங்கிறது ஆஹ் அவங்க 5 புரியுது. விகாரங்கள் மட்டும்தான் மாயா. இதை ம், பாபா தான் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. தந்தை சொல்றாரு, நான் பரமாத்மா. என்னை விட நானே உயர்ந்த ஆத்மா. அப்ப என்னை விட உயர்ந்தவர்களாக உங்களை நான் ஆக்குறேன். நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு உயர்ந்த படிப்பு. மனிதனிலிருந்து பகவான் ஒருவரே நம்மள என்னவாக்க முடியும்? மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்க முடியும். தேவதைகள் இருக்கிறது சத்யுகத்துல. மனிதர்கள் இருக்கிறது கலியுகத்துல. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நம்ம இருக்கிறது இப்ப சங்கம யுகத்துல. ம், அப்ப மனிதன்ல இருந்து நீங்க தேவதை ஆயிட்டு இருக்கீங்க. தந்தை எவ்வளவு சுலபமா புரிய வைக்கிறாரு. அப்ப அவசியம் என்னவாகணும்? தூய்மையாகணும். நிறைய பிரஜைகளை கூட உருவாக்கணும். கல்பமாக நீங்க இவ்ளோ பிரஜைகளை உருவாக்குறீங்க. சத்தியுகத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேர் இப்ப வந்துருவாங்க. இப்ப ம், லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே எஜமானராக அங்க இருப்பாங்க. சித்திரங்கள் கூட இருக்கு. தந்தை சொல்றாரு, இந்த ஞானத்தை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடும்? இந்த ஞானம் மறைஞ்சு போயிடும். பிறகு துவாபர யுகத்துல இருந்து அப்புறம் சத்தியுகம் வந்துரும். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து பக்தி ஆரம்பமாயிடும். அப்புறம் ராவண ராஜ்யம் வந்துடுது. நீங்க வெளிநாடுகள்ல கூட இத போய் புரிய வைங்க. அதுக்கு சிருஷ்டி சக்கரம் நல்ல ஒரு படம். ஏன்னா லட்சுமி நாராயணர் கொண்டு போக முடியாது. ஏங்க அங்க ம், கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருப்பாங்க. மற்ற ம். தர்மங்களை சேர்ந்தவங்களுக்கு லட்சுமி நாராயணன் ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா புரியாது. புரியாது. ஆ, கரெக்ட். அதனால பாபா என்ன பண்றாரு, இந்த காமனா இருக்க படம் சிருஷ்டி சக்கரம் படத்தை கொடுத்துட்டு கொண்டு போனா அங்க ஃபாரினர்ஸ்க்குலாம் கரெக்டா இருக்கும். அதனால ம், தந்தை சொல்றாரு, திருமூர்த்தி, கல்ப விருட்சம் முக்கியமான சித்திரம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர்ஸ். கல்ப விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்துல இருந்து புரிஞ்சுப்பாங்க. என்னென்ன தர்மங்கள் எப்ப வருது, கிறிஸ்து எப்ப வருவாரு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தர்மத்தை பத்தி புரிய வச்சாதானே புரியும். ஆமா, கிறிஸ்து ஆமா. எப்ப வராரு. அப்ப பாதியில அனைத்து தர்மங்களுமே வருது. அப்ப மற்ற பாதி 2500 வருஷம் கழிச்சுதான் தர்மங்கள்லாம் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சூரியவம்சி, சந்திரவம்சி தர்மம் இருந்தது. அப்ப ம், 5000 வருஷங்களினுடைய விளையாட்டு எல்லாமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஞானம், பக்தி, வைராகியம். ஞானம் என்பது பகல், பக்தி இரவு. பிறகு வைராகியம் ஏற்படுது. இந்த பழைய உலகம் இப்ப முடிய போகுது. அதனால இத மறந்துடுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அது இத மறந்துருங்கன்னு பாபா சொன்னாங்க. அப்புறம் பதித்த பாவனர் யார் என்பதற்கு உறுதிப்படுத்த வேண்டும். இரவும் பகலும் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. பதித்த பாவனா பாருங்க சீதாராம் அப்படின்னு சொல்லி காந்தி கூட இந்த கீதையில பாடியிருக்காங்க இந்த பாட்டெல்லாம். அவரும் கூட இது போல பாடியிருக்காரு. ஹே பதித்த பாவனா சீதையின் ராமா அப்படின்னு காந்தி கூட பாடியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் மணமகள்கள் இல்லையா? பாபா மணமகள். பாபா ஒருத்தர் தான் மணமகன். பிறகு சொல்லிடுறாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் என்று. அப்போது அவர்
திரேதாவின் ராஜா விஷயம் முழுவதற்கும் குழம்பி விடுறாங்க. அதாவது திரேதா யுகத்துல ராஜாராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரையே கடவுள்னு நினைக்கிறாங்க. அனைவரும் கைத்தட்டி கொண்டே பாடுறாங்களாம். நாமும் ஒரு நேரத்துல பாடிட்டு தான் இருந்தோம். அதாவது ஒரேடியாக, அதாவது முதலில் வெற்றியானதா நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தோம் அப்படிங்காங்க பாபா. ஃபர்ஸ்ட் அமர்ந்து பாபா தான் அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. இவரும் கூட, அதாவது பிரம்ம பாபா கூட இந்த மாதிரி காந்தி சொன்னதெல்லாம் கொஞ்சம் பின்பற்றிட்டு தான் இருந்தாங்க. இவரே அனைத்தையுமே அனுபவம் செய்துள்ளார் பிரம்ம பாபா. முதலில் இருந்தவர் கடைசியாக ஆகியுள்ளார். இப்போது மீண்டும் முதலானவராக இப்போது ஆயிட்டு இருந்தாரு. இப்பதான் ஆகுறாரு. உங்களிடம் சொல்றாங்க எங்கேயோ பிரம்ம பாபாவே அமர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டிய விஷயம். அட, கல்ப விருட்சத்தின் மீது மேல் நின்று கொண்டிருக்கும் எவ்வளவு தெளிவாக உள்ளது. இவரே அசுத்தமான உலகத்தின் கடைசியில் நிற்கிறாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே காட்டுறாங்க. 2 பூனைகளும் சண்டையிட்டுச்சு. அதுல கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மாதாக்களும் சாட்சாத்காரம் கிடைக்கிறது. மாதாக்களுக்கும் அவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஞானம் இந்த உலகத்தினருக்கு அல்ல. அதாவது நீங்கள் எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கான பலனை உருவாக்குறீங்க. அதனாலதான் படிக்கீங்க. அவர்கள் இந்த பிறவியின் சுகத்திற்காக படிக்கிறாங்க. ஒரு பிறவிக்கு மட்டும்தான் மத்தவங்க படிக்கிறாங்க. எனவே அதையும் படிக்க வேண்டும். கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பயப்பட வேண்டிய விஷயமே எதுவுமே கிடையாது. ஆன்மீக ஞானத்தை ஏன் அதாவது படிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. பாடங்களை எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும். பாபா கொடுக்கக்கூடிய அந்த பட விளக்கங்கள்லாம் எடுத்துட்டு போய் புரிய வைக்கணும். ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமாகும் என நீங்க சொல்லணும் அப்படிங்காங்க. ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதே கிடையாது. அதாவது தயாராகவே இல்லை. வேலை செய்துட்டு இருக்கப்போ சுமையில் சிக்கி கொள்றாங்க. பந்தனத்திலிருந்து விடுபட்டார்கள் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட வேண்டும். அனைவரும் ஸ்ரீமத் படி நடப்பதாக இல்லை. இப்போ இடையில் மாயை அடி கொடுத்து விடுது. சில குழந்தைகள் மிகவும் ஆர்வம் இருக்குது. ஆனால் நாம் சென்று பலருக்கும் அதாவது நன்மை செய்வோம் என்ற போதை ஏறுவதே கிடையாது. பாபாவும் இந்த இளம் பருவத்தின் ஏமாற்றத்தை என் மீது, அதாவது ஏன் அடைய வேண்டும் என்று புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாரும் ஏமாந்து நிக்கிறாங்க, மத்தவங்க ஏமாத்துறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க பாபாவும். நாங்கள் பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்ல முடியும். உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுது. போதை ஏறுவதே இல்ல குழந்தைகளுக்கு. தந்தை எவ்வளவோ ஞானத்தை அப்படி இப்படி சொல்றாரு. ஆனா குழந்தைகள் என்ன பண்றாங்க? சேவைக்கு தயாராகிறதே இல்ல. ஏன்னா அதுக்கு என்ன பண்றது? ரஜோ புத்தி. அவங்க புத்தியில அவ்வளவுதான் சக்தி இருக்கு. மிக நல்ல வாய்ப்பு இருக்கு. பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்களா இருக்காங்க. ஆனா டிஸ்சர்வீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நல்ல ஞானம் உள்ள குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கர்வத்தினால நான் தான் எல்லாமே பண்றேன் என்னுடைய திறமையாலன்னு சொல்லி அது டிஸ்சர்வீஸ் ஆக்கிடுறாங்களாம். அவங்களுக்கும் பாபாவுக்கும் மட்டும்தான் தெரியும் யார் யாரு இந்த மாதிரி பண்றான்னு. அதான் சொல்றாரு பாபா, வெள்ளத்துக்கு தெரியும் வெள்ளம் இருக்க பைக்கு தெரியுமா. ராகுவின் கிரகச்சாரம் பிடிச்சுக்கிறது. ஏன்னா பிரகஸ்பதி திசை இறங்கி ராகுவின் திசையில அமர்ந்துடுறாங்க. டேலண்ட் இருக்கிறவங்க இப்படி ஆயிடுறாங்க. சில பேர் டேலண்ட்டை வளர்த்துக்கவே மாட்டாங்க எப்படின்னு பாபா சொல்றாரு. அவ்வப்போது பாருங்க நல்லா இருக்காங்க, திடீர்னு பாருங்க கிரகச்சாரம் பிடிச்சிடுது, விழுந்துடுறாங்க. குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் இருக்கணும், சபதம் செய்யணும். நாங்க இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக மாற்றிவிட்டுதான் ஓய்வெடுப்போம் அப்படின்னு சபதம் பண்ணணுமா. உங்களின் தர்மமே நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்கக்கூடிய தர்மம். பிரஷ்டாச்சாரிகளை கீழானவர்களை சிரேஷ்டாச்சாரிகளாக உயர்வானவர்களாக ஆக்கணும்.
பாபா நல்லா என்ன பண்றாரு, நம்மளுக்கு போதைய குடுக்குறாரு. இப்படிலாம் நீங்க ஆகணும். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள்னு சொல்லி நமக்கு குஷிய அந்த நஷா குடுக்குறாரு. ஆனா குழந்தைகளுக்குள்ள எல்லாரும் அதனாலதான் மாலை கூட பாபாவால உருவாக்க இன்னும் ஆ முடியலன்னு சொல்றாங்க. முடியலன்னு சொல்றாங்க. சில முரளியில சொல்லுவாங்க. ஆனா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு சில குழந்தைகளுக்கு பாபா சொல்ற இந்த விஷயங்கள்லாம் குஷி அதிகமாகுது. சில பேருக்கு குஷியே ஏற்படுறதில்ல. வரிசை கிரமமாக தான் அத கூட புரிஞ்சுக்கிறாங்க. நல்லது. பாபா இன்னைக்கு வரம் குடுக்குறாங்க. வீணான மற்றும் பழைய சன்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்க. இந்த வீணான சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம் 2ல இருந்து விடுபட்டுருங்க. அதாவது தந்தையின் சன்ஸ்காரங்களை தனது உண்மையான சன்ஸ்காரங்களாக ஆக்கி விட்டீங்கன்னா, வீணான மற்றும் பழைய சன்ஸ்காரங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக ஆயிடுவீங்க. எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சன்ஸ்காரம் நம்மகிட்ட இருந்தா, அது தேக அபிமானத்தினுடைய சம்பந்தப்பட்டதாம். அப்ப ஆத்மீக சொரூபத்தினுடைய சன்ஸ்காரம்னா, தந்தைக்கு சமமான சன்ஸ்காரம். எப்படி தந்தை எப்பவுமே விஸ்வ கல்யாணகாரி, பரோபகாரி, கருணை உள்ளம் கொண்டவர், வரமளிக்கும் வள்ளல், இப்படிதான் அப்பா எப்பவுமே இருக்காரு. அதே போல சுயம் நீங்க கூட உங்களது சன்ஸ்காரம் அதே போல இயல்பானதா ஆயிடணும். சன்ஸ்காரம் எப்ப தந்தைக்கு சமமா ஆகுதோ அப்ப எண்ணம், சொல், செயல் கூட அதே மாதிரி மாறிடும். வாழ்க்கையில சன்ஸ்காரம் என்பது ஒரு சாவி. நம்மளுடைய எல்லாமே என்னது, நம்மளுடைய ஹாபிட் தானே, நம்மளுடைய பழக்க வழக்கம் தான் டெய்லி நம்ம பண்றோம். இப்ப சத்தமா பேசுறது நம்மளுடைய சன்ஸ்காரமா இருந்தா அது நம்மள கேட்காமலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. டென்ஷன் ஆகுறது நம்மளுடைய சன்ஸ்காரமா மாறி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுறோம். அப்ப அந்த சன்ஸ்காரம் தான் உங்க வாழ்க்கையில முக்கியமான சாவி. அதன் மூலம் தானாகவே நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, கீ கொடுத்த பொம்மை ஆடுற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போமா அந்த சன்ஸ்காரத்துப்படி. அதனால உழைப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சோ சன்ஸ்காரத்தை மாத்திட்டீங்கன்னா அதன்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருப்பீங்க. அதனால அப்பாவுடைய சன்ஸ்காரத்தை தன்னுடைய சன்ஸ்காரமா மாத்திடுங்க. ஸ்லோகன் சொல்றாங்க. ஆத்மீக நினைவில் இருந்து தனது ரதம், அதாவது சரீரம் மூலமாக காரியம் செய்விப்பவர் தான் உண்மையான புருஷார்த்தி. அதாவது புருஷ் பிளஸ் ரதம், அதான் ஆத்மா சரீரம் அப்படின்னு அதுக்கு பிரிச்சு சொல்லியிருக்காங்க. புருஷ்னா ஆத்மா, ரதம்னா சரீரம். இதுக்கு முயற்சியாளரால இதை இப்படி கடைபிடிச்சாதான் முயற்சியாளர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. உண்மையான முயற்சியாளர், பாபா நான் முயற்சி பண்றேன்னா யாரு உண்மையான முயற்சியாளர்னா தான் ஆத்மான்னு உணர்ந்து இந்த சரீரத்து மூலமா நம்ம காரியம் செய்யணுமா, அவங்கதான் உண்மையான முயற்சியாளர். சூப்பர். ஓம் சாந்தி. அன்னைக்குள்ள முரளி, அதாவது 1/9/2024 அவ்யக்த முரளி. இது பாபா சொல்றாங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்று அன்பு கடல் பாபா தன்னுடைய அன்பு சொரூப குழந்தைகளின் அன்பு எனும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்ப கொண்டாட வந்திருக்காரு. அப்பா சொல்றாரு, குழந்தைகள் என கூப்பிட்டாங்க. உடனே பிரபு என்ன வந்துட்டாரா, ஆஜராயிட்டாரு, வந்துட்டேன் அப்படின்னு. அவ்யக்த மதுபன்ல பாபா நம்மளை சந்திக்கிறதுக்கு வந்துட்டாரு. அவ்யக்த சந்திப்பையோ கொண்டாடிக்கிட்டேதான் இருக்காங்க. பிறகும் கூட சாக்காரத்துல அழைச்சாங்கன்னா பாப்தாதா குழந்தைகளின் பெரிய திருவிழால வந்து சேர்ந்துட்டாரு. பாப்தாதாவுக்கு குழந்தைகளினுடைய குழந்தைகளின் அன்பை பார்த்து பார்த்து அவ்வளோ குஷி வருதாம். மனசுக்குள்ள குழந்தைகளுக்காக பாடல் பாடுறாராம். ஆகா, சிரேஷ்டமான பாகியவான் குழந்தைகளே, ஆகா எவ்வளவு பெரிய பாகியசாலி நீங்க. ஆனா இவ்வளவு சாதாரண ரூபத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சகஜமா கிடைச்சிட்டாரு கடவுள். இத கனவுல கூட நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? எவ்வளவு பெரிய ஆத்மா, உலகத்துல கோடிக்கணக்கு 800 கோடி பேர்ல நம்மளுக்கு இறைவன் கிடைச்சிருக்காருன்னா இது எப்பேற்பட்ட குழந்தைகள் நீங்கன்னு கேக்குறாரு. கனவுல கூட நினைச்சது இல்ல. இன்னைக்கு சாகார ரூபத்துல அந்த பாகியத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. தந்தை உங்களை பார்க்க வந்திருக்காரு. தொலைவுல எங்கெங்கயோ என்ன பண்ணுவாங்க, பாபா மிலன டிவில பாப்பாங்க, வேற வேற ஸ்டேட்ல வேற வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் பாப்பாங்க. அப்ப எங்க இருந்தாலும் குழந்தைகள் என்ன பண்றாங்களாம், பாபாவுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி பாபாவுக்கு தோணுதான். மெஜாரிட்டி மாதர்கள்.
மெஜாரிட்டியா வந்து அவங்களுக்கு மாதாஸ் தானா. ஆஹ் மாதாஸ்க்கு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது இந்த முரளி வந்து பாபா சொன்னது வந்து மாதாஸோட பட்டி நடக்கும்போது, உம் மதுபன்ல மாதாஸ்க்கான பட்டி நடக்கும்போது இப்ப சொன்ன முரளி அதான் சொல்றாரு. நிறைய உம் பேர் மாதர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய விசேஷமான சக்தி சேனையை பார்க்கும்போது அவ்வளோ குஷியா இருக்கு. ஏன்னா உம் வெறும் 4 செவுத்துக்குள்ள உலகத்துல எப்படி வச்சிருக்காங்க? வீட்ல 4 செவத்துக்குள்ள செவுத்துக்குள்ளதான் அப்படியே மாதர்கள் அடைஞ்சு சமையல் கிடக்குறாங்கல்ல. பண்றது, வீட்டு வேலைகள் உம் பார்க்கறது, இதுதான் அவங்களுடைய கடமையா வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை அப்பா என்ன பண்ணிருக்காராம்? உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய விஸ்வ உம் கல்யாணக்காரியாக, உலகத்துக்கே ராஜ்யம் பண்ணக்கூடிய ராஜ்ய அதிகாரியா ஆக்கிட்டாரு. உம் ஆயிட்டீங்களா? அப்பா ஆக்கிட்டாரு. நீங்க ஆயிட்டீங்களா? இல்ல ஆயிட்டு உம் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. என்ன உம் சொல்றீங்க? உங்க கையில உலக ராஜ்யத்தினுடைய வெண்ணெய் உருண்டையை கொடுத்துட்டாராம். உம் கையில வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதனால மதுபனுக்கு வந்திருக்க எல்லா மாதாஸ்க்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப குஷியா இருக்கான். பாபா பார்த்தாராம். என்ன குஷினா, உம் பாப்தாதா மாதர்களாகிய நம்மள விசேஷமா கூப்பிட்டிருக்காரு. ஏன்னா இப்ப உம் மாதாஸ் மட்டும்தான் வந்திருக்காங்களாம். அதனால ஆஹ் மாதர்கள் மீது விசேஷமா அன்பு இருக்கு. உம் பாபா சொல்றாரு, பாபா நம்மள கூப்பிட்டிருக்காரு, அப்ப நம்ம ஏன் வரமாட்டோமா அப்படின்னு மாதார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். பாபா உம் கூப்பிட்டிருக்காரு, அதனால நம்ம பட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம். அந்த எல்லா உம் உரையாடலையும் பாபா கேட்டுட்டே இருந்தாராம். அப்ப உம் பாபாவுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பிரதர்ஸும் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர். அப்ப பாண்டவர்களும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க இல்லாம உலக காரியத்தினை என்ன பண்ண முடியாது, முடிவுக்கு வர முடியாது. உம் அதனால 2 பேருமே என்னது விசேஷமானவங்க தான். உம் சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் பாப் தாதா சொல்றாங்க, குழந்தைகள் அனைவருமே மிக சுலபமான புருஷார்த்தத்திற்கான விதி சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது மாதர்களுக்கு சுலபமாக வேண்டும் இல்லையா, அவங்க நினைக்கிறதுக்கு எல்லாம் சுலபமா இருக்கணும்ல, அதனால ஈஸியான முறையை சொல்லி கொடுக்கிறாரு. எனவே பாப்தாதா மாதர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சொல்றாரு, அனைத்திலும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான சாதனம் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனதால் சுப பாவனை ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டே இருங்க. மற்றவங்க இருந்தா கூட ஆசீர்வாதங்களை அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்காங்க. ம், கொடுக்கவும் செய்யணும், வாங்கவும் ம், செய்யணும். உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும், சாபமே கொடுத்தாலும் நீங்கள் அந்த சாபத்தை கூட உங்கள் சுப பாவனையின் சக்தியால ஆசீர்வாதமா மாத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதம் அனுபவமாகட்டும். அந்த சமயம் அனுபவம் செய்யுங்கள். நீங்களும் யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களும் ஏதேனும் விகாரத்தின் வசமாதான் இருக்கிறாங்க. ம், வசமாகி விட்ட ஆத்மாக்களாக அல்லது வேறு, அதாவது மாயா வசமாக, ம், அந்த வசமாக ஆத்மாவுக்காகவும் ஒருபோதும் சாபம் வெளிப்படாது. அந்த ம், மாதிரி இதுல மாயா இதுல மாட்டிக்கிட்டவங்க தான் அப்படி பண்றாங்க. ம், அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் வெளிப்படும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் அப்படின்னா சங்கல்பத்தின் மூலம், பேச்சின் மூலம், கர்மத்தின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறவும் செய்யணும். அவங்க மனசு நம்ம ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு சாந்தமான ஒரு எண்ணம் வரும். அப்படின்னாலே நம்மளுக்கு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணதா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் வந்தாலும், நம்ம மனசுல வந்தாலும் இதை நினைவு வச்சுக்கணும். என்னதுன்னா, எனது கடமை என்ன, எப்படி எங்கேயாவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதோ மற்றும் நெருப்பை அணைப்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அது அவர்கள் நெருப்பை பார்த்து நீரை ஊத்துவாங்க தானே, ம், தங்களின் காரியத்தை மறக்க மாட்டீங்க தானே அப்படின்னு பாபா சொல்றாங்க. ம். அவர்களுக்கு நினைவு இருக்கும், உடனே நீரை ஊற்றணும் அப்படின்ட்டு நெருப்பு இப்ப இந்த பாபா பார்த்த உடனே. சொல்றாங்க, ஃபயர் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப பத்திக்கிட்டே எரியும். அந்த டைம் ஏன் புடிச்சுச்சு? எப்படி ஆச்சு? அதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வந்த உம் உடனே என்ன பண்ணுவாங்க? தண்ணிய அணைக்கிறதுக்கு தான், நெருப்ப அணைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, அது அதுதான் போல சொல்றாரு. யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாக ஏதேனும் அத்தகைய காரியத்தை செஞ்சாங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் உங்கள் கடமையை நினைவு வையுங்க. அதாவது நம்ம அவங்களுக்கு சுபபாவனை தான் வைக்கணும் ம், அப்படிங்கிறாங்க. எனது கடமை எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்காக ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமா. சுப பாவனையின் பாவனைக்கான சகயோகம் கொடுப்பதற்கானது. அது சகயோகம் கொடுக்கணும்னா
நம்ம சுபபாவனை வைக்கணும் அப்படின்னாங்க. ம். இந்த ஒரு வார்த்தையை நினைவு வையுங்கள். மாதர்கள் சகஜமாக ஒரு வார்த்தையை நினைவு வைக்க வேணும். என்னன்னா, ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆசீர்வாதம் பெறுங்கள். மாதர்கள் இதை செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேக்குறாங்க. செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா அப்படின்னு. ம். பாண்டவர்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பாண்டவர்கள பார்த்தும் கேக்குறாங்க, பிரதர்ஸ பார்த்து. செய்தே ஆக வேண்டும், அதாவது அப்படின்னு பாடப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் என்றால் சதா வெற்றியாளர்கள் மற்றும் சக்திகள் சதா விஸ்வ கல்யாண்காரி என்ற பெயராலே புகழ் பெற்றவர்கள். ம். விஸ்வ கல்யாண்காரி அப்படின்னு மாதர்களுக்கு அப்படி ஒரு ம். சக்தி இருக்குன்னு டைட்டில் கொடுக்கறாரு பாபா. ஆஹ் பாபா சொல்றாங்க, பாண்டவர்கள்னாலே சதா வெற்றியாளர். இதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம மாதா சக்திகள்னாலே சதா விஸ்வ கல்யாணக்காரி, நம்மளதான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள்னு சொல்றாரு. பாப்தாதாவுக்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் இதுவரைக்கும் ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசைன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. டீச்சர்களுக்கு சொல்லட்டுமா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குழந்தைகள் அனைவரும் தங்கள் சக்திக்கேற்றவாறு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தந்தைக்கு அந்த உங்களுடைய முயற்சியை பார்த்து குஷி அடைகிறாரு. ஆனா ஒரு ஆசை இருக்கு. இப்ப அந்த முயற்சி தீவிரம் வேகத்துல இருக்கணும். முயற்சி இருக்கு, ஆனா தீவிர வேகம் வரணும். அதனால இதுக்கான விதி என்னன்னா, காரணம் முடிஞ்சு போயிடணும். காரணம் சொல்லவே கூடாது. இதனால நடந்தது, இதனால நடந்தது, இதனால அமிர்த விளைந்திருக்க முடியல, இதனால முரளி படிக்க முடியல, இதனால சேவை பண்ண முடியலன்னு காரணம் சொல்லக்கூடாது. சதா அதற்கான நிவாரண சொரூபம் ஆகுங்க. காரணமும் சமயத்திற்கேற்ப வரதான் செய்யும். ஏதாவது ஒரு காரணம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அனைவருமே நிவாரண சுரூபமாகுங்க. ஏன்னா குழந்தைகள் உலகத்துக்கே நிவாரணம் செய்து அனைவரையுமே, அனைத்து ஆத்துமாக்களையுமே எங்க அனுப்பக்கூடியவங்க? பரந்தாமத்துக்கு, நிர்வாண தாமத்துக்கு நீங்க அனுப்ப போறவங்க. அப்ப நீங்களே முக்தி கொடுக்கக்கூடியவங்க. உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவருமே முக்தி கேக்குறாங்க. அது பாபாவின் மூலம் முக்திக்கான ஆஸ்தியை கிடைக்க செய்வதற்கு நிமித்தமா நீங்க தான் இருக்கீங்க. உங்ககிட்டதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்து கொடுத்திருக்காரு பாபா. ஆக நிமித்த ஆத்துமாக்கள் முதலில் தன்னை வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு காரணத்திற்கு நிவாரணம் செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. அப்பதானே நீங்க உலகிற்கு முக்தியின் ஆஸ்தி கொடுக்க முடியும். முதல்ல உங்க பிரச்சனையில இருந்து விடுபட்டுட்டீங்களா? எந்த பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி வர்றதில்லையே. இது காரணம், இது காரணம், இது காரணம்னு ஏதாவது வருதா? அதுக்கு முதல்ல நிவாரணம் தேடுங்க. ஒரு வினாடியில நிவாரணம் செய்யணுமா? எப்ப உலகிற்கு நிவாரணம் செய்பவனாக நான் இருக்கிறேனோ, அப்ப என்னுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நான் நிவாரணம் கண்டுபிடிக்க முடியாதா? உலகத்துல இருக்க பிரச்சனை அதாவது உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கற நானு என்னோட பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனையை தீர்க்க முடியாதா அப்படின்னு யோசிங்க. செய்ய முடியாதா? இப்ப ஆத்துமாக்களின் வரிசை உங்க முன்னாடி வரிசையா நிக்கிறாங்களாம். இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாங்க. முக்தியின் வள்ளலே முக்தி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன்னா நீங்க தான் முக்தி வள்ளலினுடைய நேரடி குழந்தைகள். அப்பாவுடைய நேரடியா அவரை தெரிஞ்சுக்கிட்டது நீங்க தான். அதிகாரி குழந்தைகள் நீங்க தான். நீங்க தான் மாஸ்டர் முக்தி வள்ளல். அப்ப உங்க முன்னாடி வரிசையா நிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? அவங்க எல்லாருக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். புருஷார்த்தத்துல பலவீனமான புருஷார்த்தத்தின் ஒரு வார்த்தையின் கதவு இருக்கு. அது என்னன்னா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கேள்வியில வந்துடுறீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா கேள்விக்குறி ஏன் என்ற வார்த்தை உங்க முன்னாடி இப்ப வரக்கூடாது. ஆக பாப்தாதா சொல்றாரு, இப்ப தேசம், அதாவது பாரதத்துல இருந்து விதேசி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இதை நினைவுபடுத்துறாரு. முதல்ல உங்க பிரச்சனைக்கான முக்கியமான கதவே என்னவா? ஏன்னு நீங்க கேள்வி கேட்க கூடாது. அத முதல்ல முடிச்சிருங்க. செய்வீங்களா? பாண்டவர்கள் செய்வீங்களா? டீச்சர் செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பாபா கேக்குறாரு, பிரச்சனையின் பெயர் அடையாளமே எந்த சேவா கேந்திரத்திலையும், அதாவது கீதா பாடசாலை சென்டர்ல எதுலையுமே பிரச்சனைன்ற பெயர் அடையாளமே இருக்கக்கூடாதான். அப்படி உங்க சென்டரை உருவாக்கிட்டீங்களா? இல்லறத்துல இருப்பவர்களும் என்ன பண்ணுங்க, அது போல நடக்கணும். டீச்சர்ஸும் நடக்கணும். முதல்ல நான் செய்யணும். நான் முதல்ல என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனையே உருவாக்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரச்சனைன்ற வார்த்தையே முடிஞ்சிடணும். காரணத்தை தேடாதீங்க, நிவாரணத்தை தேடுங்க. இப்படி மாறிடுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பாபா கேக்குறாரு, இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு நான் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து? 88 வருஷம் ஆச்சு. இத்தனை வருடங்கள்ல நடக்க முடியாதது நடக்கக்கூடியதாக ஆக்க முடியாதா?
ம், இம்பாசிபிள பாசிபிள் ஆக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. ம், செய்யலாமா, செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க. செஞ்சே ஆகணும். ம், மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. தன்ன பத்தி யோசிங்க. ம், முதல்ல நீங்க பண்ண முடியுமா? மத்தவங்க இவங்களால பண்ண முடியாது, அவங்க பண்ணுவாங்களான்னு யோசிக்காதீங்க. முதல்ல நீங்க ம், பண்ண முடியுமா? காரணம் தேடாம, பிரச்சனைக்கான காரணம் தேடாம, நிவாரணத்துல நீங்க இருக்க முடியுமா? ம், அப்படின்னு கேட்கிறாரு. மற்றவங்கள ம், விட்டுருங்க. தன்ன பத்தி ம். யோசிங்க. தனக்காக நீங்க தைரியம் வைக்க முடியுமா? மாறி காட்டுவீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அவன்லாம் கை மனப்பூர்வமா வைத்த கை கை தூக்குங்கன்னு வேற தூக்குறது சொல்றான். சும்மா கடமைக்கு இன்னொன்னு சொல்றாரு. சும்மா கை தூக்காதீங்க. ம், மனப்பூர்வமா நான் சொல்றாரு பாருங்க. சும்மா எல்லாரும் தூக்குறாங்கன்னு தூக்காதீங்க. ம், மனப்பூர்வமா கை தூக்குங்க. அதாவது பிரச்சனைக்கான காரணத்தெல்லாம் முடிச்சு, நான் நிவாரண சொரூபமா ஆகியே தீர வேண்டும் அப்படின்னு ம், மனப்பூர்வமா திட சங்கல்பம் செஞ்சு கை தூக்குங்க. ம், அப்படி நீங்க செய்யும்போது என்ன ஆகுமா? எவ்வளவோ சகிச்சுக்க வேண்டியது வருமா? ம், மாயா நெறைய பிரச்சனை ஏற்படுத்துமா. அவ்ளோ எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்புல நெறைய சகிச்சுக்கணும். ம், அப்படிலாம் வரும்போது கூட நான் பிரச்சனைய உருவாக்க மாட்டேன்னு இருப்பீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. ம், அப்ப ஒரு ம், பாபா சொல்றாரு, ம், அ மனதார பாபான்னு அத சொல்றாரு பாருங்க. கைய ம், உயர்த்துங்க. யாராரு அப்படி இருப்பீங்களோ அவங்க கைய உயர்த்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. ம், அதுபோல இன்னொன்னு சொல்றாரு, ம், எப்பலாம் ஏதேனும் பிரச்சனை வருதோ, அப்ப ம். என்ன பண்ணுங்க, முன்னாள் பாப்தாதாவ பாருங்க. ஆ, சூப்பர்ல. மனசார நீங்க பாபான்னு சொன்னீங்கன்னா, உடனே ம், அவர் உங்க முன்னாடி வந்துருவாரு. அப்ப அந்த பிரச்சனைக்கு முன்னாடி அவர் வந்து நின்னுட்டாருன்னா, பிரச்சனை முடிஞ்சிடும். ம், பிரச்சனை என்ன ஆயிடுமா? விலகி போயிடுமா. ஆ, அப்ப தந்தை அங்க ஆஜராயிடுவாரு. ம், இது ஈஸியான வழி தான. ஆமா. மனசார உடனே அப்பாவ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ம், ஏன்னா, உங்களோட டைட்டிலே என்னன்னா, நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான். ம், ஒவ்வொரு நேரமும் இத நினைவுல வச்சுக்கோங்க. சர்வ ம், சக்திகளும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ம், அப்ப வெறும் சக்திவான்னு உங்கள நான் சொல்லவா? மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்லவா? அப்படின்னு கேட்கிறாரு. ம், நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் தான? வெறும் ம், டைட்டில மட்டும் என்ன பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுக்க கூடாது. அத காரியத்துல கொண்டு வாங்க. ம். உங்களோட டைட்டில் என்னவா? மாஸ்டர் சர்வ சக்திவான். மாஸ்டர் உங்களோட சர்வசக்தி. காரியம் விஸ்வ கல்யாணக்காரி. ம். சதா இந்த டைட்டில் மற்றும் காரியத்த நினைவுல வச்சுக்கோங்க. அத எமர்ஜ் பண்ணணும்னு சொல்றாங்க எமர்ஜ் இல்லையா? பண்ணுங்க. சொல்லுங்க ம். சிஸ்டர். அதாவது மாஸ்டர் ஆகுங்கள் சக்தி, அதாவது சக்திகளுக்கு மாஸ்டர் ஆகுங்கள் அப்படிங்கிறாங்க. ம். கட்டளையிடுங்கள், அந்த சக்திகளுக்கு கட்டளையிடணுமா. ம். ஒவ்வொரு சக்திக்கும் தக்க சமயத்தில் கட்டளையிடுங்க. அதுதான் அமைதியின் சக்தி வேணுங்கிறப்போ அமைதியின் சக்தியை வந்து நம்ம கொடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு கட்டளை விடணும். அந்த நேரத்துக்கு தகுந்தா போல சக்திகளை யூஸ் பண்ணணுமா. சக்திகளை தாரணை செய்யவும் செய்றீங்க. இருந்தாலும் இது மட்டும் குறைவாகி விடுகிறது. என்னன்னா சமயத்தில் பயன்படுத்த வருவது கிடையாது. சமயம் சமயம் முடிந்த பிறகு நினைவு வருதாமா. இது ம். போல செஞ்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ம். இப்போது அபியாசம் செய்யுங்கள். என்னென்ன சக்தி நிறைந்துள்ளனவோ அவற்றை சரியான சமயத்தில் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ம். எப்படி இந்த கர்மேந்திரியங்களை கட்டளையின்படி நடத்துகிறீர்களோ அந்த மாதிரி கைகளை கால்களை நடக்குதுல்ல தானா நம்ம ஆமா. நினைச்ச உடனே, ம். அது போல ஒவ்வொரு சக்தியும் கட்டளைப்படி நடத்துங்கள் அப்படிங்காங்க. காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அத ஒவ்வொரு சமயமும் நம்ம அதை பிரயோகப்படுத்தி பார்க்கணுமா. நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் சக்திகளை. காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துறீங்க இப்போ. சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் சக்தி தனது காரியத்தை அவசியம் செய்யும். மேலும் குஷியாக இருங்கள். சில நேரம் குழந்தைகள் சிலரிடம் சிலர் முகம் பார்த்தா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குதாம். சிந்தனையில அப்படியே ஆழ்ந்து போயிடுறாங்களாம். தீவிரமா அந்த முகம் வந்து சரியில்லை அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ம். அப்போ குஷியாக இருங்கள் எப்பவுமே அப்படின்னா அதாவது டென்ஷனா, சீரியஸாவே திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. அதுதான். அதாவது நடமாடும் போதும் உங்கள் பிராமண வாழ்க்கைனாலே குஷியாக நடமாடுவதுதானா. தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதான அவ்வளவு குஷியா அதாவது இருக்கணுமா டான்ஸ் ஆடிட்டே நடந்தாலும். பாட்டு பாடிட்டு இருக்கவங்கள பாருங்களேன். டான்ஸ் ஆஹ் நடனம் ஆடிட்டே இருக்கிறவங்கள பார்த்தா எப்பவுமே பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். அந்த மாரி உம் எப்பவுமே ஜாலியா அப்படியே பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே குஷி குஷியா இருந்தா ஆடிக்கிட்டே எப்படி இருக்கும்? அப்படி இருங்க அப்படின்றாரு. உம் பா சில பேர் சொல்றாங்க பாட வர்றதில்லை ஆ, எனக்கு, ஆடவும் ஆ, வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். கம்பீரத்தன்மை என்பதுதான் நல்லது. அது இருந்தா
அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போய்விட்டால் அதில் வேறு சிந்தனைகளுக்கு கலந்து விடக்கூடும். ரொம்ப எதையாவது ஒரு விஷயத்த சிந்திச்சாங்கன்னா மற்ற விஷயமே சிந்திக்க வந்துட்டே இருக்குமா. பாப்தாதாவோ இப்போது கேட்கிறாரு, தில்லியில் திறந்து வைக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கும், அதாவது குரு கிராமத்தில் ஓம் சாந்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆனால் பாப்தாதா இப்போது எந்த திறப்பு விழாயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னா, அந்த தேதியிலோ தீர்மானம் செய்யுங்கள், இந்த சின்ன பெரிய திறப்பு விழாவோ நடந்துவிடும். ஆனால் பாப்தாதா என்ன விரும்புறாங்கன்னா, அனைத்திலும் அனைத்து உலகின் ஸ்டேஜ் மீது பாபாவுக்கு சமமாக சாட்சாத் பரிஸ்தானங்கள் முன்னால் வந்துவிட வேண்டுமா. நம்ம பரிஸ்தாக்கள் எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏஞ்சல்ஸா நம்ம மாறி அப்படியே பாபா முன்னால காட்சி கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆகணும்ட்டு அந்த மாதிரி பார்க்கதான் பாபாவும் விரும்புறாங்க. 2 பேரும் பாப்தாதாவும் திரை விலகிடணும். அத்தகைய திருவிழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடிச்சிருக்கு தானே. ஆன்மீக உரையாடலிலும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, பாபா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. இப்போது இந்த ஆசைதான் எல்லாருக்கும் இருக்கு, பாபாவை பிரதீட்சை செய்ய வேண்டும். மற்றும் பாபாவின் ஆசை முதலில் ஆசைகள் என்னன்னா, குழந்தைகள் பிரதீட்சமாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்படணும் அப்படின்னு. பாபா குழந்தைகளோடு கூடவே பிரதீட்சம் ஆவார். அப்பதான் பாபாவும் நம்ம கூடயே பிரதீட்சம் ஆவார். ஏன்னா இப்போ 88 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைய பேருக்கு என்ன தெரியாது, பிரம்மகுமாரிகள் யாருன்னு தெரியாது, இறைவன் இந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்னு தெரியாது. அப்ப இன்னும் 88 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் வெளிப்படல. அததான் பாபா இப்ப விரும்புறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்மள மாத்தணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு திறப்பு விழாவைதான் பார்க்க விரும்புறாங்க பாப்தாதா. ஊக்கமும் நன்றாக இருக்குது. ஆன்மீக உரையாடல் செய்யும் போது அனைவரின் ஊக்கமும் மிக நன்றாக இருக்குது. பாபா பத்தி பேசுறப்போ, அந்த ஆன்மீக உரையாடல் இருக்கப்போ அவ்வளவு உற்சாகமா சொல்றாங்களாம் குழந்தைங்க. ஆனா கர்மயோகி ஆகும் போது கொஞ்சம் வித்தியாசமாகி விடுது. அது வேலையில கொண்டு வர முடியல அவங்கள நடத்தையில. ஆக மாதர்கள் என்ன செய்வாங்க, மாதர்களின் கூட்டம் பெரியதுதான். மேலும் மாதர்களை பார்த்து பாப்தாதாவுக்கும் மிகுந்த குஷி ஏற்படுது. யாரும் மாதர்களை இவ்வளவு முன்னால் கொண்டு வர்றதே கிடையாது. ஆனால் பாப்தாதா மாதர்கள் முன்னேறி செல்வதற்கு அதை பார்த்து குஷி அடைகிறாரு. இவ்வளவு எல்லாத்தையும் கட்டுப்பாடெல்லாம் உடைச்சிட்டு நம்ம முன்னால நிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்த உடனேயே பாபாவுக்கு ரொம்ப குஷியா இருக்குது. மாதர்களுக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் இருக்குது, எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதர்கள் நாங்கள் பாபாவோடு கூடவே செய்து காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தி மாதர்களுக்கு இருக்குதான். செய்து காட்டுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு கையால் தட்டுங்கள் அப்படிங்காங்க. அப்போ ஒரு கையால தட்டுறப்போ என்னது, மாதர்களிடம் ஊக்கம் நன்றாக இருக்குதுன்னு தெரியுதான். எதையுமே புரியாமல் இருந்தாலும் சரி, இதையே புரிந்து கொண்டு விட்டீர்களா, அது போதும் என்னும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அனைவரும் நல்ல உறுதியான மனநிலையில இருக்கிறீங்களான்னு. மனதால் இதோ பாடலை பாடிக்கொண்டே இருங்கள், மேரா பாபா மேரா பாபான்னு அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, இப்போ ஒரு வினாடி பாபா கொடுக்கறாராம், ஒரு செகண்ட். எல்லாரும் விழிப்புணர்வோடு உட்காருங்க, அவேர்னஸோட இருங்க. பாப்தாதாவுக்கு கிட்ட அனைவருக்கும் அன்பு 100% இருக்கா, இல்ல பெர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க. 100% அன்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. யாருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, 100% அன்பு இல்ல, கம்மியாதான் இருக்குன்னா கை தூக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இப்ப அனைவரும் அன்புக்கு பிரதிபலனா ஒரு வினாடி பாபாவுக்கு முன்னால் உள்நோக்கு மனமுடையவராகி தனக்குத்தானே மனசார சங்கல்பம் செய்யுங்க. அந்த அன்புக்கு பாபா ஒரு பிரதிபலன் கேக்குறாரு. என்ன கேக்குறாருன்னா, ஒரு செகண்ட் உள்நோக்கு முகமா போங்க, தன் ஆத்மான்னு உணர்ந்து மனதார சங்கல்பம் பண்ணுங்க. என்ன சங்கல்பம் பண்ணணுமா, இப்ப நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன், என்னால எந்த பிரச்சனையும் உருவாகாது அப்படின்னு பாபா கிட்ட இப்ப என்ன ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுதான் அப்படிதான் சொல்றாரு. அதாவது அந்த நான் என் மேல நீங்க 100% அன்பு வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் இந்த ப்ராமிஸ் கொடுங்க, நான் தனக்காகவோ எனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையா ஆக மாட்டேன். இந்த திட சங்கல்பத்தை அன்புக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்க கொடுக்க முடியுமா, என்ன நடந்தாலும் சரி
ஏதோ நடந்துட்டு விட்டாலும் சரி, ஒரு வினாடியில் தன்னை நீங்க மாத்திக்கணும். உடனே என்ன பண்ணிடணும், அந்த பிரச்சனையினுடைய நிலைமையில கூட யாருக்காகவும் நான் பிரச்சனை சொரூபமா இருக்க மாட்டேன்னு உங்களை நீங்களே மாத்திக்கணும். அப்படி திட சங்கல்பம் செய்யுங்க. திட சங்கல்பம் செஞ்சிட்டீங்களா? திட சங்கல்பம் செஞ்சீங்கன்னா பாப்தாதா உதவி செய்வாரு. அப்பா கிட்ட இருந்து உதவி பெறுவதற்கான விதியே திட சங்கல்பம். பாப்தாதாவுக்கு முன்னிலையில சங்கல்பம் கொடுத்துட்டீங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவாராம், அப்பா உதவி செய்வாரு. உங்களுக்கு சகயோகம் நிச்சயமா கிடைக்கும். ஆக செய்ய முடியுமா? தலையை அசைங்கன்னு சொல்றாரு. சங்கல்பத்தினால என்னதான் நடக்க முடியாது? பயப்படாதீங்க, பாப்தாதாவுடைய அதிகப்படியான உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியம் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நல்லது. இப்ப தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்துமாக்களுக்கு சதா பாபாவினுடைய அன்புக்கான பிரதிபலன் அளிக்கக்கூடிய தைரியவான் குழந்தைகளுக்கு சதா தங்களினுடைய விசேஷத்தா மூலமா மற்றவர்களையும் விசேஷ ஆத்துமாக்களாக மாத்தக்கூடிய புண்ணிய ஆத்துமாக்களுக்கு சதா பிரச்சனைக்கான தீர்வு சொரூபமாக ஆகி விசேஷமாக முன்னேற்றம் அடைஞ்சு பறக்கக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்னைக்கு பாபா மதுபன்ல இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி டியூட்டி பாக்குறாங்களே அவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. அவங்கள பார்த்து பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாராம். ஏன்னா யஜ்யத்தை பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய கடமை. அதுல குறிப்பா யாரெல்லாம் சொல்றாருன்னா, ஞான சரோவர் பாண்டவ பவன், பாபாவுடைய மதுபனுக்கு மேல பாண்டவ பவன் பாபா பிரம்மா பாபா வாழ்ந்த இடம். அப்புறம் ஞான சரோவர் சேவைக்காக உருவாக்குனது. ஃபாரினர்ஸ் ஃபுல்லா அங்கதான் தங்கி இருந்து அட்டன் பண்ணுவாங்க பட்டிலாம். அப்புறம் சாந்திவன் தான் மதுபன். இது எல்லாத்துலயுமே செக்யூரிட்டியா இருக்கிற எல்லாருக்கும் அன்பு நினைவுகள் அப்படின்னு சொல்றாரு. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கறாரு, டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்க. அதாவது பழைய சன்ஸ்காரம் மற்றும் பழைய உலகத்தினுடைய உறவுகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாவற்றினுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுங்க. ஃபரிஸ்தானாலே ஃபரிஸ்தானாலே ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, பறந்துட்டே இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு ஈர்க்காது. ஃபரிஸ்தானாலே பழைய உலகத்தின் கவர்ச்சிகள்ல இருந்து விடுபட்டவர். சம்பந்த ரூபத்துல கூட இவங்க என்னுடைய கணவர், இவங்க என்னுடைய குழந்தை, இவங்களுடைய அம்மா அப்பா, இப்படி எந்த உறவுகளால கூட கவர்ச்சி இருக்கக்கூடாது. முதல்ல தன்னுடைய தேகம் அல்லது எந்த ஒரு தேகதாரி மனிதர்கள் மேல கவர்ச்சி இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த பொருளின் பக்கமும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. அவங்கதான் ஃபரிஸ்தா. அதே போல பழைய சன்ஸ்காரங்களில கூட கவர்ச்சி இருக்கக்கூடாது. சங்கல்பம், உள் உணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்துல எந்த ஒரு சன்ஸ்காரத்தின் கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. எப்ப அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சிகள்ல இருந்தும் அல்லது வீணான சமயம், வீணான சகவாசம், வீணான சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இருப்பீங்களோ அவங்கதான் டபுள் லைட் ஃபரிஸ்தான்னு சொல்லப்படுறாங்க. பழைய விஷயங்கள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாமே புதுசு. அப்ப பாபாவுடைய நேத்து கூட சொன்னார் இல்லையா, பாபாவுடைய சன்ஸ்காரம் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே பழைய சன்ஸ்காரம். அப்பா கொடுக்கக்கூடிய அதனால அப்படிப்பட்டவங்கதான் எல்லாத்தையும் மறந்துருங்க. சோ அந்த எல்லாத்தையும் பழைய சன்ஸ்காரம், உலக உறவுகள், எல்லா கவர்ச்சியில இருந்து விடுபட்டவங்க தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா. ஸ்லோகன் சொல்றாங்க, சாந்தியின் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள் தான் ஆன்மீக சமூக சேவகர் ஆவார்கள் அப்படின்னு பாபா இன்னைக்கு சொல்றாங்க. ரொம்ப அமைதியா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய உண்மையான அந்த சோசியல் சர்வீஸ். ஆமா, அமைதியின் சொரூபமா இருக்கணும். சாந்தி தாமத்துல நம்ம அப்படிதானே இருக்கிறோம். அதனால அந்த சக்திய நம்ம அனுபவம் செஞ்சு அமைதியான இதுல இருந்தாதான் சமூக சேவகரா ஆக முடியும். சில முறையில சொல்லுவாங்க தானே, அந்த அமைதியும் அப்புறம் விஞ்ஞானம், அப்புறம் அதையும் சேர்த்து சொல்லுவாங்க பாபா. ஆமா, உங்களுடைய சக்தி அமைதி சக்தி, அருங்க சயின்டிஸ்டோடது இது விஞ்ஞானத்தினுடைய சக்தி. ரெண்டோட எது அதிகமானதுன்னா உங்களுடையதான் பவர்ஃபுல் அப்படின்னு. கரெக்ட். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர்.